After a long time நம்ம சேனல்ல vivo V series உடைய ஒரு அன்பாக்சிங் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த வாட்டி V50 மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. எப்பவுமே ப்ரோ சீரிஸோட சேர்ந்து தான் லான்ச் பண்ணுவாங்க. வழக்கம் போல இதுவுமே ஜைஸோட கொலாபரேஷன்ல தான் வந்திருக்கு. அண்ட் நம்மளும் vivo கூட கொலாப் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இது எந்த விதத்திலும் விமர்சனம் கிடையாது. குயிக்கான அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்மார்ட் போன் உள்ள இருக்கு. அண்ட் இந்த கலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலர். பார்க்கறதுக்கு ப்ளூ மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா இது வேற மாதிரி தெரியும். அதையும் காமிக்கிறேன். அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு. 90 வாட்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 80 வாட் தான் இருந்தது. இந்த வாட்டி ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் கூடவே சிம் அட்ஜஸ்டர் பின்னும் இருக்கு. அண்ட் டைப் சி கேபிள் அதை மிஸ் பண்ணிட்டு பாருங்க. இந்த டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்க. ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டாரி எஃபெக்ட் நைட் டைம்ல அப்படியே நட்சத்திரங்கள்லாம் இருந்தா எப்படி இருக்குமோ அதை கொண்டு வந்திருக்காங்க. பேரும் அதே மாதிரி தான் ஸ்டாரி ப்ளூ. அண்ட் இது இல்லாம இன்னும் 2 கலருமே இருக்கு. உங்களுக்கு பர்சனலி எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் இதோட திக்னஸும் 7.5 mm தான். அண்ட் இந்த திக்னஸோடவே 6000 mAh கான பேட்டரி இதுல இருக்கு. சிலிகான் கார்பன் பேட்டரி. டிஸ்ப்ளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல குவாட் கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த V சீரிஸ்லயுமே குவாட் கர்வ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓவராலாவே vivo வந்து கம்ப்ளீட்டா அந்த குவாட் கர்வ் பட்டம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம X சீரிஸ்லயும் பார்த்திருந்தோம் இல்லீங்களா. சோ பார்க்கிறதுக்கு நல்ல பெசல்ஸ் எல்லாம் கம்மியா டிஸ்ப்ளே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 6.77 இன்ச்கான 1.5K ரெசல்யூஷன்ல நமக்கு குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸுமே இருக்கு. அண்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர்லயுமே பெருசா வந்து நாங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணல. டைரக்ட் சன்லைட்லயுமே விசிபிலிட்டி நல்லா தான் இருக்கு. இன்டோர்லயுமே பிரச்சனை கிடையாது. 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் சொல்றாங்க. பட் HBM பொறுத்த வரைக்கும் 1300 நிட்ஸ். அண்ட் PWM டிமிங்கும் கொடுத்திருக்காங்க 3840 Hz. அண்ட் இது ஒரு 10 பிட் டிஸ்ப்ளே. உங்களுக்கு HDR கான சப்போர்ட் Netflixலயுமே இருக்கு, YouTubeலயுமே இருக்கு. கலர்ஸ் எல்லாம் நல்லா பார்க்கிறதுக்கு பஞ்சியாவும் இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. சரி, மல்டிமீடியா கன்சம்ஷன் எப்படி இருக்குன்னு கேக்குறவங்களுக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி லவுடா இருக்கு, நல்லா இருக்கு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லதா இருக்கு. ஆனா தப்பித்தவ கூட இந்த மாதிரிலாம் போட்டு பார்த்துறாதீங்க. எதர்ச்சியா இருந்தாலும் அவங்க காலி. ஏன்னா பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான். ஃப்ரண்ட்ல நமக்கு ஷார்ட் சென்சேஷன் ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய கிளாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7 Gen 3 சொல்லக்கூடிய ப்ராசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. V40ல அதை தான் பார்த்தோம், V30லையும் அதை தான் பார்த்தோம். இப்பயும் அதான் இருக்கு. Snapdragon ப்ராசஸர் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணது நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்துருக்கோம். இது AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 8 லட்சம் வருது. மற்ற பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸும் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான், நீங்களே வந்து பார்க்கலாம். அண்ட் LPDDR4X கான RAM டைப், UFS 2.2 கான ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு UFS 3.1 கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மற்றபடி கேமிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேஷுவலா இல்ல நீங்க ஹெவி கேம்ஸ் கூட ஒரு மாடரேட் கேமிங் செட்டிங்ஸ் வச்சு நீங்க அழகா வந்து விளையாடிக்கலாம். ரொம்ப ஹெவி கேம்ஸ் அப்படின்னா இவருடைய தம்பி இருக்கிறாரு ஐக்கு, நீங்க அதை வந்து பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் போன் கிடையாது. பட் என்ன சென்ட்ரிக்னா கேமரா. பின்பக்கமா 2 கேமராஸ் இருக்கு. ரெண்டுமே 50 மெகாபிக்சல் கேமரா தான். ஃப்ரண்ட்ல செல்ஃபியுமே 50 மெகாபிக்சலான கேமரா தான். ரீசென்ட் டைம்ஸ் வந்து ஃபிளாக்ஷிப்ல எனக்கு பர்சனலி இந்த X சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுல அவங்க ஜெய்ஸ் கூட காம்பினேஷன் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கத்துக்கிட்டாங்களோ அந்த விஷயத்தை இதுல நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். அதுவும் நல்ல டே லைட் கண்டிஷன்லாம் எடுக்கும் போது நீங்க கிளிக் பண்ணும் போது ஒரு மாதிரி இருக்கு. பட் அந்த ப்ராசஸிங் பண்ணதுக்கு அப்புறம் இமேஜ் பாருங்க, கலர்ஸ் நல்லா இருக்கு, டீடைல்ஸ்மே இருக்கு, டைனமிக் ரேஞ்சுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அண்ட் உங்களுக்கு ஒருவேளை நீங்க போர்ட்ரேட்லாம் எடுக்கிறீங்கன்னா கேட்கவே வேணாம், ஜெய்ஸுடைய ஃபில்டர்ஸ்லாம் வந்துருக்கு. நீங்க அதெல்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா இன்னுமே இமேஜ் வந்து வேற லெவலில் போகுது. எஜுடேஷன்லாம் சூப்பராக இருக்கு. அண்ட் உங்களுக்கு அந்த ஜெய்ஸுடைய ஃபில்டர்ஸை நீங்க இன்னும் உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த பயோட்டார், சோனார், இல்லை பிளானார், டிஸ்டகான், சினிமேட்டிக் இது எல்லாமே வந்து பாருங்க ஒரே லொகேஷன்லையுமே நீங்க வெவ்வேறு மாதிரி போட்டோஸ் எடுக்க முடியும் with a click of a button. சும்மா பேருக்கு இல்லாம அது நல்லா ப்ராசஸுமே ஆகுது. ஸோ இதெல்லாம் ரியர்ல மட்டும் தானா? அதான் கிடையாது. செல்ஃபிலையுமே இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ vivo V series ஸ்பெஷலி ஃபார் கேமரா லவ்வர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எப்பா இந்த வாட்டியாச்சு கொஞ்சம் அந்த கூகுள் டிரைவ்ல இந்த போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுங்கப்பா சொல்லிருக்கேன். ஸோ கண்டிப்பா அந்த அஃபிஷியல் போட்டோஸ் எல்லாமே அப்படியே ஃபுல்லா வந்து நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்றோம். நீங்களே டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது கூட பார்த்துக்கலாம். இது கூடவே இன்னொரு விஷயமும் இருக்கு. ஜஸ்ட் இந்த மாதிரி கேமரால இருந்து நம்ம கீழே இருந்து ஸ்லைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ஆப்ஷன் வருதுங்க. ஸோ இது வந்து வெட்டிங் போர்ட்ரேட் ஸ்டுடியோ. ஸோ இதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவோ இல்லை அதிலே நீங்கள் ஏதாச்சும் ஃப்ரேம் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு பேர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். இல்லை சுற்றி அந்த பேப்பரில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கலர் மாறும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அதிலே நேச்சராக வேணுமா, இல்லை ஏதாச்சும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் ஃபில்டர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஸோ இந்த மாதிரி வச்சு உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தனித்துவமாக, அதுவும் வந்து ஸ்பெஷலி இந்தியாவில் இந்த வெட்டிங் சீசன்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபோனை வச்சே நீங்கள் கலக்கலான்ற மாதிரி வந்து எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? அதில் இந்த ஆரல் ஐட்டமே இருக்குது. அதோட இன்டென்சிட்டி ஏற்றுறது, குறைக்கிறது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, டிபெண்டிங் அந்த லைட் சிச்சுவேஷன். இல்லாட்டி வந்து நைட் டைம்ல நீங்க எடுக்கும் பொழுதும் நார்மலா இருக்கிற போட்டோ விட இதில் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து வரும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AI போர்ட்ரேட் ஸ்டுடியோ லைட் 2.0 மூலியமா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. அண்ட் இதில் மைக்ரோ மூவி மோடுமே இருக்கு. அதிலே உங்களுக்கு ஒரு 4 டிஃபரன்ஸ் ஆப்ஷன் வருதா, நீங்க அதை வச்சு வீடியோவும் ஷூட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ ஷூட் பண்ணதை டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஃபிளேவர் போட்டு மியூசிக்கை போட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணி எடுக்கணும், அழகாக வந்து கொடுக்கணும்னா நீங்க அப்படி வந்து மாற்றிக்க முடியும். இப்போ பார்க்கறதுக்கு சன் இந்த சைடு லைட்டாக வருது. ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு. இப்போ எப்படி தெரியும்? 4K 30 fps ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா நம்மளால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா
வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். பின்பக்கமாக சன் இங்கே இருக்குது. இப்போ நான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே சன்னுக்கு ஆப்போசிட்டில் போகும்போது இப்போ ஆக்சுவலி ஈவினிங் டைம் நல்லா கோல்டன் ரேஷியோவில் சன் வருது. அதனால் அப்படியே நல்லா எல்லோ ஸ்டோனில் தான் இருக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு ஆண்ட்ராய்ட் 15 கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க. ஃபோன் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்குது. நீங்கள் வேணா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு அந்த வி ஸ்டோர் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நம்ம தான் போயிட்டு ஆஃப் பண்ணிக்கணும். ஆனால் என்னென்னா இந்த ஹாட் கேம்ஸ் ஹாட் ஆப்ஸ் எல்லாம் இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் மற்றபடி ஏஐ ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ லைவ் டிரான்ஸ்லேட்டாக இருக்கட்டும், நோட் ஏஆ இருக்கட்டும், இல்லை ஏஐ ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், ஏஐ எரேசர் அண்ட் எனக்கு பர்சனலி ஃபேவரட் அந்த சர்க்கிள் டு சர்ச் இதுலையுமே இருக்குது. 9 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 இருக்குது. ப்ளூடூத் 5.4 சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, பிசிக்கல் ஓரியோன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கீழ் பகுதியில் 2 மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, சிம் ஸ்லாட்ஸ் இருக்கு, 2 நானோ சிம் வந்து நீங்க போட்டுக்கலாம். வலது பக்கமாக பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீஸ் இருக்கு. மேல வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. ஆனால் அந்த செகண்ட் ஸ்பீக்கருமே வந்து இருக்கு. மற்றபடி இடது பக்கம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கீழ் பகுதியில் இந்த டைப் சி போட்டுருக்கு பாருங்க, இது 2.0 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ எல்லா பட்ஜெட்லையுமே இதை கொடுத்தே ஆகணும் நான் எதிர்பார்க்குற விஷயம் IP69 இதுலையுமே இருக்கு. 68 இருக்கு, 69 ரேட்டிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதோட பிரைசிங் அப்படின்றது 35,000 வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இனிஷியலாக ஒரு 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு HDFC SBI கார்டு மூலமா நீங்க எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்றாங்க. பிளஸ் இது ஒரு ஆஃப்லைன் சென்ட்ரிக், நீங்க அங்க வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஆஃபர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போனை பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது February 25 தேதியிலிருந்து அஃபிஷியலி சேல்ஸ் வரப்போகுது.